ஹலோ, ஷேஃபா காய்க்கிறீங்க? வணக்கம் ஷேஃப். என்ன ஷேஃப் எனக்கு ஒரு லீவ் கொண்டு போகணும் ஷேஃப் இன்றைக்கு. இல்லை ஷேஃப், நான் பம்மாத்து விடையில ஷேஃப், உண்மையாக லீவு போகணும் ஷேஃப். ஓம் ஷேஃப், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஷேஃப்? நான் விடியப்புறம் ஒளிம்பி ஷேஃப் காலக்கடை முடிப்பை முன்னிட்டு கக்கூசில் போய் மொபைலில் பார்த்து கொண்டு இருந்தோம் ஷேஃப். அவளை பார்த்தா கக்கூசு குழி உடைஞ்சி ஷேஃப். நான் அப்படி கக்கூசு ஓட்டைக்குள்ளே போயிட்டேன் ஷேஃப். எனக்கு ஒரு தலை சுத்து ஷேப், அதோட மயக்கம். ஒலிம்பி பார்க்குறேன் ஷேப். என்ன தெரியுமா ஷேப்? நான் சீனாவில் இருக்கேன் ஷேஃப். ஓம் ஷேப். இல்லை ஷேப், நான் பொய் சொல்ல இல்லை, உண்மையா சீனாவில் இருக்கேன் ஷேப். என்ன நடந்தேன்டா ஷேப்? நான் அப்படியே விழுந்து ஷேப் ஒரு வீடுண்டவங்க சீனாவில் போய் ஒரு வீடு ஓட்டை உடைச்சு கொண்டு போய் விழுந்திருக்கேன் ஷேப். நல்ல வேலை ஷேப், அங்கே வீட்டில் ஒரு தரம் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஷேப். எனக்கு பிறகு எல்லாம் மயக்கம் எல்லாம் தெளிய வச்சு நூடுல்ஸும் நத்த சூப்பும் செய்து தந்த ஷேப். சாப்பிட்டு இப்போ தான் கொஞ்சம் தெம்பா இருக்கு ஷேப். என்ன ஷேப் செய்கிறது? இப்போ நான் டிக்கெட்டை போட்டு தான் ஷேப் அங்கே நான் டென்மார்க்கு வரணும். அதனால் இன்றைக்கு எனக்கு வேலைக்கு வர முடியாது ஷேப். இல்லை ஷேப், நான் கணக்கு ஒன்றும் விடையில ஷேப். உண்மைதான் ஷேப், இது உண்மையாக நடக்குது ஷேப். இப்போ நான் சைனாவில் தான் ஷேஃப் இருக்கிறேன். பீஜிங்கோ ஜெய்பிங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஷேஃப். அந்த பிள்ளை ஏதோ கதைக்குது ஞங் முங்கன்ட்டு ஒன்றும் எனக்கு விளங்கல ஷேஃப். நீங்கள் ஷேஃப் என் சம்பளத்தில் கொஞ்சம் காசு அனுப்பிடுறீங்களே ஷேஃப்? ஓம் ஷேஃப், டிக்கெட் எடுக்கணும் ஷேஃப். எடுத்து தானே ஷேஃப் வரலாம். நடந்து வாரண்டா வருஷக்கணக்காகும் இல்லை ஷேஃப். இல்லை ஷேஃப், உண்மைதான் ஷேஃப். என்ன ஷேஃப், வேலைக்கு வராட்டி வேலையாளி படிப்பிடுவீங்களோ? என்ன ஷேஃப், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்கிறீங்க. சரி ஷேஃப், நான் வாரன் ஷேஃப், இன்றைக்கே வாரன்.